வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷை வச்சு ஒரு ஃபிஷ் கறி, ஃபிஷ் குழம்பு தான் பார்க்க போகிறோம் பெங்காலி ஸ்டைலில். அதுக்கு தேவையானது வந்து ஸ்வீட் வாட்டர் ஃபிஷ், எனி ஃபிஷ் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அதை இந்த மாதிரி மஞ்சளும் உப்பும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருங்க. நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு, இல்லாட்டினா அதில் ஒரு சகதி ஸ்மெல் வரும். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடரும் சால்ட்டும் போட்டு கொஞ்சம் நேரம் தடவி மேரினேட் பண்ணி வைங்க. இப்போ இதுக்கு வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் வேணும். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் விட்டுருக்கேன். விட்டு இது வந்து 1 மினிட் மட்டும் நீங்கள் வச்சா போதும். அப்புறம் ஃப்ளிப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு சைடு டர்ன் பண்ணி போட்டு எடுத்துருங்க. இப்போ வந்து அந்த மஸ்டர்ட் ஆயிலே அந்த ஆயில் இல்லாத பக்கத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சுகர், அல்லது நீங்கள் ப்ரௌன் சுகர் இருந்தாலும் ரா சுகர் இருந்தாலும் போட்டுக்கோங்க. அதை அப்படி கேரமலைஸ் பண்ணிக்கோங்க. கேரமலைஸ் பண்ணி அது கூட இருக்கட்டும். இது கூட இப்போ நம்ம மஸ்டர்ட் சீடு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு போடுறோம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் போடுறேன், ஜீரா போடுறேன், கிமன் சீடு. அதுக்கப்புறமா ஒரு பெரிய பெல்லாரி ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு வெங்காயம் அது போடுறேன், ஒரு 5-6 பச்சை மிளகாய் க்ரீன் சில்லிஸ் போடுறேன். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் இதுக்கு வந்து நிறைய போடணும். டர்மரிக் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போடுறேன் நான். போட்டு இதை நல்லா வதக்கணும். அந்த கேரமலைஸ் ஆனதோடு சேர்ந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ நான் போடுறது வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதே நல்லா பச்சை வாசனை போக வதக்கிடலாம். அந்த ரா ஸ்மெல் போகட்டும். இது வதக்கின பிறகு நம்ம வந்து சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் நான் இது வந்து 2 சின்ன டீஸ்பூன் அளவு போடுறேன், அதனால் 2 தடவை போடுறேன். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகப்பொடி போடுறேன். இதுவும் நல்லா வதக்கிக்கலாம், நம்ம சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய டொமேட்டோ, அதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெங்களூர் தக்காளி தான். அந்த பேஸ்ட்டை போட்டு அதுவும் அந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு, அந்த எண்ணெயும் அதுவும் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ போடுறது கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அவங்க கண்டிப்பாக கரம் மசாலா போடுவாங்க, ஸோ கரம் மசாலா போட்டுக்கோங்க. இப்போ நான் வெறும் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன், ஹாட் வாட்டர் இல்லை. இது ஆட் பண்ணிடுறேன். எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ, கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம், வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் பார்த்துட்டு போட்டுக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம அந்த ஏற்கனவே லேஸாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபிஷ்ஷை போடலாம். ரொம்ப நேரம் ஃபிஷ்ஷை இதில் போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதில் அப்படியே போட்டுடலாம். போட்டு லாஸ்ட்டில் கார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் போடலாம், தனியா லீவ்ஸ் போடலாம், மல்லித்தலை போட்டு கார்னிஷ் பண்ணிடலாம். இது செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லி தோசாக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷில். நம்ம ரொம்ப சாப்பிட்றதில்ல, இது வந்து சகதி வாசனை வரும்னு சொல்லிட்டு. அது நல்லா க்ளீன் பண்ணிட்டோன்னா, அதுக்கப்புறம் டர்மரிக் பவுடரும் கூட கொஞ்சம் போட்டுட்டோன்னா அது நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். மஸ்டர்ட் ஆயில் சேர்த்து செஞ்சிங்கனாலே இந்த ஸ்மெல் வராது, சகதி ஸ்மெல்லாம் வராது. இந்த மஸ்டர்ட் ஆயிலோட ஒரு மாதிரி ஸ்மெல்லும் வராது. ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ நைஸ் டே.